ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன கதை கேட்க போகிறோம் தெரியுமா? வாங்க கேட்கலாம். ஒரு அடர்ந்த காடு. அந்த காட்டுக்குள்ள ஒரு பயங்கரமான குகை ஒன்று இருக்கு. அந்த குகைக்குள்ள யார் இருக்கா போய் பார்ப்போமா? அந்த குகைக்குள்ள ஒரு குட்டி கரடி ஒன்று வாழ்ந்துட்டு வந்தது. அதோட அம்மா கரடி அதை ரொம்பவே நல்லா பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் அந்த குட்டி கரடியை குகைக்குள்ளேயே இருக்க சொல்லிட்டு அந்த குட்டி கரடிக்காக சாப்பாடு எடுத்துகிட்டு வரலான்னு போனாங்க. அப்போது அந்த அம்மா கரடி வெளியில் போகிறது பார்த்துட்டு ஒரு சிங்கம் ஒன்று வந்துச்சு அந்த வழியாக. ஆனால் குட்டி கரடிக்கு தான் அது தெரியவே தெரியாதே. அந்த குகைக்குள்ள சிங்கம் போயிடுச்சு. ஆனால் குட்டி கரடிக்கு அது தெரியவே இல்லை. சிங்கமும் இன்னும் குட்டி கரடியை பார்க்கல. ஆனாலும் சிங்கம் இந்த குகைக்குள்ள நமக்கு ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு தேடிக்கிட்டே போகுது. போய் நம்ம குட்டி கரடியை பார்த்துருச்சு. உடனே சிங்கம் என்ன யோசிச்சது தெரியுமா? ஆஹா, இன்னைக்கு நமக்கு சரியான வேட்டை தான் போ. நல்ல கொழு கொழுன்னு குட்டி கரடியால் கிடச்சிருக்கு, ஒரு புட்டி பிடிச்சிட வேண்டியதான் அப்படின்னு சிங்கம் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிச்சு. அந்த குட்டி கரடி என்ன பண்ணுச்சு தெரியுமா? தூங்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு சிங்கம் கிட்ட வர வர குட்டி கரடிக்கு முழிப்பு வர ஆரம்பிச்சிடுச்சு. முழிச்சு நைஸாக கண்ணை திறந்து பார்க்குது. பார்த்தா சிங்கம். குட்டி கரடிக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அம்மா கரடியும் இன்னும் திரும்பி வரல. ஒரு ஐடியா பண்ணுச்சு. ஆஹா, இந்த சிங்கம் நம்மளை சாப்பிடலான்னு தான் இங்கே வந்திருக்கு போல. நம்மளை சாப்பிட்டுட்டா பாவம் நம்ம அம்மா ரொம்ப அழுவாங்க. இல்லை இல்லை, இந்த சிங்கத்துக்கிட்ட இருந்து எப்படியும் நம்ம தப்பிச்சிடணுமே, என்ன பண்ணலாம் அப்படின்னு புத்திசாலித்தனமாக ஒரு ஐடியா பண்ணுச்சு. என்ன யோசிச்சது நம்ம குட்டி கரடி? ஆஹா, இந்த சிங்கம் நல்ல பயங்கரமாக தான் இருக்கு. இது கூட சண்டை போட்டு கண்டிப்பாக நம்மளால் மீள முடியாது. நம்ம தந்திரமாக தான் யோசிச்சாகணும். சரி சரி, கிட்ட வருதா? வரட்டும் வரட்டும், இன்னைக்கு நான் அதை எப்படி வரட்டுறேன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு குட்டி கரடி தூக்கத்திலேயே அப்படியே இருக்கு, கண்ணு முழிக்காமலே இருக்கு. சிங்கமோ கிட்ட நெருங்கி நெருங்கி போகுது. ஆனால் குட்டி கரடிக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லை. நம்ம குட்டி கரடி என்ன ஐடியா பண்ணுச்சு தெரியுமா? சிங்கம் கிட்ட வரும், நம்மளை சாப்பிட்றதுக்காக கிட்ட வரும்போது நம்ம அப்படியே இறந்த மாதிரி நடிச்சிடணும். அப்போ தான் அந்த சிங்கம் நம்மளை இறந்து போன குட்டி கரடி நமக்கு வேணான்னு சொல்லிட்டு போயிடும். அது வரைக்கும் நம்ம மூச்சை நல்லா தம் கட்டிக்கணும்ப்பா அப்படின்னு நல்ல ஒரு ஐடியா பண்ணுச்சு. சிங்கமோ பொறுமையாக கிட்ட நெருங்கி நெருங்கி போகுது. அதை பார்த்த குட்டி கரடியோ தெளிவான பிளானோட இறந்த மாதிரியே நடிக்குது. இது இந்த சிங்கத்துக்கு தெரியுமா? தெரியாதுல்ல. ஆனாலும் சிங்கம் ரொம்ப பசியோடு போகுது. போய் அந்த குட்டி கரடியை ஸ்மெல் பண்ணி பார்க்குது. பார்த்தா குட்டி கரடி கிட்ட இருந்து மூச்சே வரல. சிங்கம் என்ன யோசிச்சுது? அடடே, இந்த குட்டி கரடி இறந்து போய் கிடக்கு போலியே. நம்ம என்னைக்கு இறந்து போனதெல்லாம் சாப்பிட்டோம், நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷானது தான்ப்பா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கம் திரும்பி வந்துருச்சு. சிங்கம் திரும்பி வெளியில் வரத அம்மா கரடி பார்த்துருச்சு. உடனே அந்த சிங்கம் என்ன பண்ணுச்சு? குட்டி கரடியை விட்டுட்டு அம்மா கரடியை சாப்பிட்லான்னு யோசிச்சுது. ஆஹா, குட்டி கரடி தானே இறந்துருக்கு, இங்கே இவ்வளோ பெரிய கரடி உயிரோடையே இருக்குல்ல, விடக்கூடாது, இன்னைக்கு நம்ம பசியை போக்கே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கம் அந்த அம்மா கரடியை விரட்ட ஆரம்பிச்சிருச்சு. அம்மா கரடிக்கு என்ன பயம்னா, அச்சோ நம்ம குட்டியை இந்த சிங்கம் சாப்பிட்ருக்குமோ அப்படின்ற பயத்தில் அம்மா கரடி குகைக்குள்ளே ஓடிடுச்சு. அதை விரட்டிக்கிட்டே சிங்கமும் குகைக்குள்ளே வந்துடுச்சு. அதை பார்த்த குட்டி கரடி முழிச்சுக்கிட்டு அம்மா அம்மா இங்கே ஓடி வந்துருங்க, இங்கே ஓடி வந்துருங்கன்னு சத்தம் போடுது. அதை பார்த்த சிங்கத்துக்கு கோபம் தலைக்கு ஏறிடுச்சு. அடடா,
இந்த குட்டி கரடி நம்ம கிட்ட நாடகம் ஆடி இருக்கு. அதை கண்டு நம்மளும் ஏமாந்துட்டோமே, விடக்கூடாது. இன்னைக்கு இந்த 2 பேரையும் விடவே கூடாது. அம்மா கரடியும் சரி குட்டி கரடியும் சரி, இன்னைக்கு நம்ம சாப்பிட்டே ஆகணும் அப்படின்ற ஒரு வெறியோட சிங்கம் 2 பேரையும் துரத்த ஆரம்பிச்சிருச்சு. அப்பயும் நம்ம குட்டி கரடி ஸ்மார்ட்டாக ஒரு ஐடியா பண்ணுது. இல்லை இல்லை, இந்த சிங்கத்துக்கிட்ட இருந்து நம்ம அம்மாவை நம்ம காப்பாற்றியே ஆகணும். என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்துச்சு. திடீர்னு குகைக்குள்ள ஒரு தேன் கூட பார்த்துச்சு. அதில் தேன் கொசுவும் நிறைய இருந்துச்சு. கரடிங்களுக்கு தேனுனா ரொம்ப பிடிக்கும், அதுவும் மலை தேனுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். குட்டி கரடி என்ன ஐடியா பண்ணுச்சு தெரியுமா? கீழே கிடக்கிற கல்லை எடுத்து அந்த தேன் கூடல வேகமாக ஓங்கி எரிஞ்சுது. தேன் கூடம் கலைஞ்சிடுச்சு. தேன் கொசு சும்மா இருக்குமா, விட்டு விரட்ட ஆரம்பிச்சிடுச்சு. ஆனால் நம்ம குட்டி கரடியே இல்லை, அந்த சிங்கத்தை. சிங்கமும் பயத்தில் அலறி அடிச்சுட்டு குகையை விட்டு ஓடியா போயிடுச்சு. குட்டி கரடி அம்மா கிட்ட சொல்லுது, இங்கே பாருமா, இவ்வளோ பெரிய சிங்கம் இந்த குட்டி குட்டி தேன் கொசுக்களுக்கு பயந்து அலறி அடிச்சுட்டு ஓடுது பாருங்க. இது நம்மளை சாப்பிட வந்திருக்கு. சரியான பயந்தாங்கோலி சிங்கமா இருக்கும் போல. அம்மா உங்களுக்கு ஒன்றும் ஆகிடலல்ல அப்படின்னு குட்டி கரடி பாசத்தோடு கேட்குது. அம்மா கரடியும், இல்லடா குட்டி, உனக்கு ஒன்றும் ஆகலையே, அம்மா உனக்கு ஏதாவது ஆயிருக்குமோன்னு தான் பயந்துட்டேன் அப்படின்னு 2 பேரும் அன்பை பொழிஞ்சுக்கிட்டாங்க. உடனே குட்டி கரடி, அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குதுமா அப்படின்னு சொல்ல, அம்மா கரடியோ, இதோ நான் உனக்கு சாப்பிட என்ன கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா, ஆப்பிள் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு அம்மா கொடுக்க, குட்டி கரடி, போங்கம்மா, நீங்கள் தினமும் ஆப்பிளே கொடுக்குறீங்க, எனக்கு இன்னைக்கு தேன் சாப்பிடணும் போல இருக்கு, கொஞ்சம் தேன் எடுத்து கொடுக்குறீங்களா, நான் இந்த ஆப்பிளோட தொட்டுக்கிட்டே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு குட்டி கரடி கேட்க, சரி செல்லம், தேன் தானே வேணும், இதோ எடுத்து தரேன் அப்படின்னு அந்த மலை தேனை அழகாக எடுத்துகிட்டு வந்து 2 பேரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ருசி அவ்வளோ அருமையாக இருக்குது. என்ன குட்டீஸ், நீங்களும் ஆப்பிளில் தேன் தொட்டு சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா? இல்லைனா இனிமேல் ட்ரை பண்ணி பாருங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் அவ்வளோ ஹெல்த்தியும் கூட. நம்ம கதைக்குள்ளே போவோம். குட்டி கரடியும் அம்மா கரடியும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. உடனே குட்டி கரடியும் அம்மா கரடியும் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஓடிப்போன சிங்கம் திரும்பியும் வந்துருச்சு. அந்த தேன் கொசுக்களும் எங்கேயோ போயிடுச்சு. இந்த முறை அம்மா கரடி குட்டி கரடி 2 பேருமே தூங்கிட்டு இருக்காங்க. யாருமே சிங்கத்தை கவனிக்கவே இல்லை. அந்த சிங்கமும் எந்த சத்தமுமே இல்லாமல் இன்னைக்கு இந்த கரடிங்களை விடவே கூடாதுன்ற வெறியில் நைஸாக சத்தமே இல்லாமல் வந்துட்டுருக்கு. அச்சோ பாவம் இல்லை நம்ம கரடிங்க. ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை குட்டீஸ், கதையை முழுசா கேளுங்க. சிங்கமும் கரடிகளை நெருங்கி போயிட்டுருக்கு. ஆனால் அந்த குகைக்கு வழியாக ஒரு குட்டி பொண்ணு நடந்து போயிட்டு இருந்தா அவங்க பாட்டி வீட்டுக்கு. ஆனால் அந்த சிங்கத்தை பார்த்த குட்டி பொண்ணுக்கு பயமே இல்லை. அது குட்டி கரடியையும் நம்ம பெரிய கரடியையும் எங்கே சாப்பிட்டுடுமோ அப்படின்னு பயம். அந்த குட்டி பொண்ணு ஒரு ஐடியா பண்ணா, ஆஹா, இந்த கரடிங்க எவ்வளவு அழகாக இருக்குது, அது பாட்டுக்கு யாருக்கும் எந்த டிஸ்டர்பும் கொடுக்காம அதோட குகையில் தானே இருக்குது, அதை போய் இந்த சிங்கம் சாப்பிடணும்னு நினைக்குதே, இதை விடவே கூடாது, எப்படியாவது தடுத்தே ஆகணும். ஆனால் நம்மளும் சின்ன குழந்தை, நம்மளால் எப்படி இந்த சிங்கத்துக்கிட்ட சண்டை போட முடியும், நம்மளால் எப்படி அந்த கரடியை காப்பாற்ற முடியும், என்ன பண்ணலாம் அப்படின்னு குட்டி பொண்ணு ஒரு ஐடியா பண்ண, வழியில் ஒரு வேட்டைக்காரர் வராரு. அந்த வேட்டைக்காரரை பார்த்த நம்ம குட்டி பொண்ணு குடுகுடுன்னு ஓடி போய் அந்த வேட்டைக்காரர்கிட்ட ஹெல்ப் கேட்குது. ஐயா நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணுமே அப்படின்னு ரொம்ப அழுதுகிட்டே கேட்குது. என்ன பாப்பா, ஏன் அலற, என்ன ஆச்சு, என்ன உதவி வேணும் சொல்லு அப்படின்னு வேட்டைக்காரர் கேட்க, இந்த மாதிரி அந்த குகைக்குள்ளே அழகாக 2 கரடிங்க இருக்குது, ஆனால் அதை சிங்கம் சாப்பிட போகுது, நானும் சின்ன பொண்ணு, எப்படி தடுக்கிறதுன்னு தெரியல, நீங்கள் தான் எனக்கு உதவி பண்ணணும், வந்து அந்த கரடியை கொஞ்சம் காப்பாற்றுங்க ப்ளீஸ் அப்படின்னு குட்டி பொண்ணு ரொம்ப அழுதுகிட்டே கேட்க, வேட்டைக்காரரும் சரி பாப்பா, நீ அழுகாத, நான் காப்பாற்றுறேன் வா அப்படின்னு 2 பேரும் சிங்கத்துக்கு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க.
ஆனால் சிங்கம் கரடிங்களை சாப்பிட்றதுக்கு கிட்ட போயிடுச்சு. இதை பார்த்த வேட்டைக்காரரு அவர் வச்சிருந்த துப்பாக்கியை எடுத்து அந்த சிங்கத்தை குறி பார்த்து சுட்டுட்டாரு. சிங்கமும் மயக்கம் போட்டு விழுந்துருச்சு. உடனே அந்த குட்டி பொண்ணு ஓடி போய் அந்த கரடிங்களை பார்த்து, உங்களுக்கு ஒன்றும் ஆகலைல்ல அப்படின்னு கேட்குது. கரடிங்களோ தூக்கத்தில் இருந்து முழிச்சு, என்ன ஆச்சு, சிங்கம் எப்படி இங்கே வந்துச்சு, அதுக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி விழுந்து கிடக்கு அப்படின்னு கரடி கேட்க, வேட்டைக்காரர் சொல்கிறாரு, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இனிமேல் இந்த சிங்கத்தால் உங்களுக்கு ஒரு தொந்தரவும் இருக்காது. அதுக்கு நான் மயக்க ஊசி போட்டிருக்கேன், அது மயங்கி தான் இருக்குது. நான் இதை இங்கேருந்து வேற ஒரு காட்டுக்கு கூட்டிகிட்டு போய் விட்டுறேன். உங்களுக்கு இனி எந்த பிரச்சனையும் இருக்காது. உங்களை இந்த குட்டி பொண்ணு தான் காப்பாத்துச்சு. நீங்கள் அதுக்கிட்ட நன்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேட்டைக்காரர் கிளம்பி போயிட்டாரு. கரடியும் குட்டி பொண்ணுக்கு நன்றி சொல்லிச்சு. அதுக்கப்புறம் குட்டி கரடியும் குட்டி பொண்ணும் நல்ல நண்பர்கள் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் எப்போ அந்த பொண்ணு அவங்க பாட்டி வீட்டுக்கு போனாலும் நம்ம குட்டி கரடியை பார்க்காம போகிறதே இல்லைன்னா பார்த்துக்கோங்களேன். என்ன குட்டீஸ், கதை பிடிச்சிருக்கா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க.